வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, 2A அண்ட் குரூப் 1க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டி பொதுத்தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரியஸில் இன்றைக்கி நம்ம மென்டல் எபிலிட்டி பற்றி பேசுவோம். மென்டல் எபிலிட்டி இப்போ ரிவைஸ் சிலபஸில் சேம் சிலபஸ் தான், பட் கொஸ்டின் ஸ்ப்ளிட்டப் மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 15 கொஸ்டின் ஏரியா அண்ட் வால்யூம், எல்சிஎம், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொஃபஷன்லேருந்து வரும். ரீசனிங்லேருந்து 10 கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ரீசனிங்க்கு அதனால் மெட்டீரியலை பிரிச்சிட்டோம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சம்மந்தமாக இருக்கிற எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியில் நடத்தப்படக்கூடிய சைக்காலஜி, கான்ஸ்டபிள் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர், அப்புறம் டிஎன்பிஎஸ்சியில் இதுவரைக்கும் நடத்தப்பட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ் இன்க்ளூடிங் குரூப் 2A மெயின்ஸ், சரிங்களா? அது வரைக்கும் பார்த்திங்கன்னா 1118 கொஸ்டின் இருக்குது. அதை தான் நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இந்த 2 கொஸ்டின் தான் இப்போ இந்த லாயர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின்லாம் வந்து குரூப் 2A மெயின்ஸில் வந்த கொஸ்டின்ஸ், சரிங்களா? இதை பாருங்கள், கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் குரூப் 2A மெயின் சிலபஸ் தான் உங்களோட குரூப் 4 சிலபஸாக கருதி நீங்கள் படிக்கணும். ஏன்னா அவங்க குரூப் 4ல் கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு லைன் தான், பட் ஆனால் அதுக்குள்ளே நிறைய சப் டாபிக்ஸ் இருக்குது. லாஜிக்கல், டைஸும் நம்பர் சீரியஸ் மட்டும்தான் யூனிக் டாப்பிக்கு. இதெல்லாம் நிறைய சப் டாபிக்ஸுடைய தலைப்புகள். அதனால் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணுறது நல்லது.